ஒரு நல்ல செல்ஃப் பேம்பரிங்கை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நாளாகவே நான் இதை பண்ணணுன்னு இருந்தேன், பட் இன்றைக்கி தான் கரெக்ட் டைம் வந்துச்சு. ஸோ அப்படி நான் போன இடம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவோட பார்லர். 3 டேஸில் என்னோட பிரதர்லோட கல்யாணம் இருக்குது, ஸோ ஒரு க்ளீனப் பண்ணலாமே அப்படின்னு போனேன். ஆனால் எனக்கு க்ளீனப்பை விட அந்த ஃபேஷியல் மசாஜ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பெரிய சலூனுக்கு போய் எக்ஸ்பென்சிவ் ஃபேஷியல் பண்ணி ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. ஏன்னா 6-7 மந்த்ஸ் கழிச்சு பண்ணுறேன். ஸ்கின்க்கும் இதாகக்கூடாது, என் ப்ரெக்னன்சியும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட போய் பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டேன். எவ்ரி ப்ரெக்னென்ட் உமன் டிசர்வ் சச் மசாஜஸ் ஒன்ஸ் இன் அ வைல். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா செம்ம சர்ப்ரைஸு. நியூ ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் டேங்க் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குயிக்காக ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிறப்போ எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு காம்படிஷன், யார் வயிறு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியில் எங்கே போனாலுமே சரியான பேம்பரிங் இருக்கும். ஸோ எனக்கு சில்வர் பிளேட்லேயும் கிளாஸ்லேயும் எனக்கு பாயாசமும் வடையும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அதை சாப்பிட்டுட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வாக் போயிட்டு வீட்டுக்கு போயாச்சு. கம்மிங் வீக் வெட்டிங்னால பயங்கர ஹெக்டிக்காக இருக்க போது. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செல்ஃப் பேம்பரிங் டே சூப்பராக போச்சு. வெட்டிங்க்கு நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் vlogல போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.